ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அந்த முழுக்க rx100ஓட பெயிண்டிங் ஸ்பேர்ஸ். ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை நம்ம ரெடி பண்ணுறது. அந்த சேசிஸ் பார்த்திங்கன்னா கல்ட்ரப்போ எப்படி இருந்தது தெரியுங்களா? இப்போ எப்படி இருக்குது பெயிண்டிங் பண்ணி பக்காவாக. அதில் வெல்டிங் இருக்கட்டும், அப்புறம் அதோட என்ன சொல்கிறது, அதை பெண்ட் எடுக்கிறது இருக்கட்டும், ஃபுல் ஒர்க் இருக்குது. அதே மாதிரி டேங்க் பார்த்திங்கன்னா, டேங்க்கை நம்ம கழட்டுறப்ப தான் தெரியும் அதோடய விஷயங்கள் என்னென்ன. இப்போ டேங்க்கை பார்த்திங்கன்னா பெயிண்டருங்க பார்த்திங்கன்னா அதை ஃபயர் பண்ணுவாங்க. ஃபயர் பண்ண உடனே தான் அதோட டென்ட்டு, அதோட ஹோல்ஸ் எல்லாமே தெரிய வரும். அதோட டிங்கர் ஒர்க் இருக்குது, அதையும் நம்ம செய்யணும். அதே மாதிரி வீல் ஸ்டே, அப்புறம் வீல் அப்பு பிளேட் உடஞ்சி போயிருந்தா கூட பெயிண்டருங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. சார் இது உடஞ்சி போயிருக்கு, நீங்கள் வேறு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டம்ஸும் அதே மாதிரி பார்த்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஸ்பேர்ஸ் வந்து இப்போ செயின் கவர் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடத்துல டென்ட் இருந்தது, ஹோல்ஸ் இருந்தது. என்னோடய பெயிண்டர் என்னன்னாரு, சார் நீங்கள் புது செயின் கவர் வாங்கி கொடுத்துருங்க, எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி பெயிண்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அது புது கவர், ஆக்சுவலாக புது கவரை வாங்கி நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டு ஒரு வெஹிக்கிளோட ஸ்பேர்ஸு, அதாவது பெயிண்டிங் ஸ்பேர்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில்வர் ஐட்டம்ஸ், குரோம் ஐட்டம் சொல்லுவாங்க. பெயிண்டிங் டேங்க்கு, டோர் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சேஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். பின்னாடி வீல் ஸ்டே பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நான் உங்களுக்கு இதில் அசம்பிள் பண்ணியிருக்கேன், வச்சு காட்டியிருக்கேன். இது வந்து பெயிண்டிங் ஸ்பேர்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? இது இல்லாமல் இந்த வண்டியில் இதர ஸ்பேர்ஸுகள், அதாவது பார்த்திங்கன்னா நிறைய லாட் ஆஃப் ஸ்பேர்ஸ் இருக்குது. அதை உங்களுக்கு நான் ஸ்பேர்ஸ் வந்து வாங்கிட்டு நான் மறுபடியும் அதை ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு இது வந்து பெயிண்டிங் ஸ்பேர்ஸ். ஓகேங்களா? டேங்க்கு, டோரு, டேங்க் ஃபினிஷிங் தான் ஒரிஜினாலிட்டி. 90s மாடலில் இந்த மாதிரி தான் வரும் டேங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செயின் கவர், அதாவது குரோம் ஐட்டம், அதாவது சில்வர் ஐட்டம்னு சொல்லுவாங்க, சில்வர் பெயிண்டிங்கு. செயின் கவரு, வீல் அப்பு 2 பெயிண்டிங் பண்ணுறது, ஹெட்டு, இது வந்து சிலிண்டர் கிட்டு, இது வந்து இந்த வீல் அப்போட ட்ரம் பிளேட்ஸ். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சைடு இன்ஜின் கேஸஸ், ஒன்று கிளச்சு கேஸு, இன்னொன்று ஆயில் பம்பு கேஸு, அதற்கான கப்பு. இது ரெண்டும் வந்து அதோட கப்பு. இது ஃபோர்க்கு, ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு. இதுதான் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க, வெஹிக்கிளோட ஃப்ரேம், சேசிஸு. இது பின்னாடி வெஹிக்கிளுக்கு வர ஸ்டே, வீல் ஸ்டே, பேக் ஃபுட் ரெஸ்ட்டு 2. இது வந்து முன்னாடி வர ஹேண்டில் பார், அந்த ஸ்டெம்முன்னு சொல்லுவாங்க, ஃபோக் ஸ்டெம். இது பாட்டமு, டாப்பு, இது ரெண்டும். இது பின்னாடி வர பிரேக் ராடு. இன்னும் பார்த்திங்கன்னா பிளாக் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம புதுசு போட்டுக்கலாம். இதுதான் கம்ப்ளீட்டு rx100ஓட பெயிண்டிங் ஸ்பேர்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், rx100 ஸ்பேர்ஸ், பெயிண்டிங் ஸ்பேர்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இதர ஸ்பேர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம இதர வண்டியில் வர எல்லா ஸ்பேர்ஸும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய், சியர்ஸ் வித் லவ், பாய்.